எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே உலக பங்குச் சந்தைகள்லாம் அப்படியே ஆடி போயிருக்கு. சும்மா சாதாரணமாலாம் கிடையாது. 2-3% ஏறுறது, 4-5% இறங்குறது, 2-3%ன்னு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் நம்மளால பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீட்டிப்படுத்தி சிறிய அளவில் மாற்றம் பண்ணிக்கிட்டு கடந்த 7 நாட்களாக தான் நம்மளால 2%, 1.5% அப்படின்ற வால்டிலிட்டி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மறுபடியும் நீட்டி படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா பழையபடி வெறும் 10 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய மார்க்கெட் ரொம்பவுமே உஷாரா இருக்கு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி பல நாடுகளுக்கு அமெரிக்கா கட்டணம் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஏப்ரல் 2 நெருங்க நம்மளால ரொம்ப விவரமாக வெறும் 10 பாயிண்ட் மூவ்மெண்ட்ல தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதனால தான் பல்வேறு பங்குகள் 3%, 4%ன்னு பெரிய அளவில் இறங்கியிருக்கு. இது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு குரூப் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு கீழே வாங்கின குரூப் மேலே வித்திருக்கா, அல்லது ஏற்கனவே வாங்கி லாக் ஆகி ஐயா சாமி ஷேர் மார்க்கெட் விட்டு நான் வெளியே வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருந்த குரூப்புகள் ஏதாவது நஷ்டம் குறைஞ்சங்காட்டி வித்துட்டு போயிருக்கு அப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு ஆழமான ப்ராஃபிட் புக்கிங் 2-3% பக்கம் பல்வேறு பங்குகள் இறங்கியிருக்கு. கண்டிப்பா பெரும்பாலானவர்களுடைய போர்ட்போலியோ என்பது பெரும்பாலும் மைனஸ்ல போயிருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கட்டண வரிகள், கட்டண உயர்வுகள்ல ஏதோ உலக பங்குச்சந்தையில கொத்து புரோட்டா போட்ட மாதிரி கண்டமேனிக்கு கிழிஞ்சு கிடக்கு. இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் புதுசாக என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நான் எல்லாத்துக்கும் கட்டணத்தை உயர்த்தி இருக்கேன்ல, கூட இன்னொரு 25% கட்டணத்தை உயர்த்த போறேன் அப்படின்றாப்ல. ஏங்க ட்ரம்ப் ஏன் இப்படி திடீர்னு பண்றீங்க? எங்களுக்கு என்னமோ ஒரு மண்ட கசாயத்தை டீல் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெனிசுலா நாட்டுக்காரங்க வேணும்னே அங்க இருக்கக்கூடிய சில கேங் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்களை எல்லாம் உள்ள அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காக்குள்ள. அதனால நீங்க யாரெல்லாம் போய் வெனிசுலால ஆயில் வாங்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் எங்க அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணும்பொழுது 25% வரி விதிப்பு அதிகப்படுத்தும் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டதுல இருந்து ஏகப்பட்ட பேர் ஆடி போயிருக்காங்க. அப்படியே நம்ம இந்தியாவும் கூட ஒரு சிறு அளவுல வெனிசுலா கிட்ட ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒன்னா இனி நம்ம அதை நிறுத்தணும், இல்லைன்னா 25% டேரிஃபை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்காப்ல. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த அமெரிக்காவுக்கு யாராவது மூக்கு அறுத்து விட்டுருவாங்க நண்பர்களே. ஏன்னு கேளுங்க. அதாவது பல்வேறு ஓட்டெடுப்புகள் நடக்கும் பொழுது அமெரிக்கா ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருதுன்னு வச்சுங்களேன், ஐக்கிய நாடுகள் சபையில எங்காவது ஒன்று கொண்டு வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆதரவு அளிச்சு ஓட்டு போடணும். இப்படி எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு இருந்தா எவன் ஓட்டு போடுவான்? எவனுமே ஓட்டு போட மாட்டான். இங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு மன வேதனையான பதிவு. அட நான் எல்லாத்தையும் நஷ்டத்தை புக் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபா நான் நஷ்டத்தை புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட்டு பறந்துருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் விரக்தியில் இருந்திருப்பாரு. மேபி இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினதை பார்த்து அவர் கொஞ்சோண்டு மனசு ஆசுவாசப்பட்டு இருக்கும். நம்ம ஆளுகளுக்கு இப்படித்தாங்க நடக்குது, ஏன்னே தெரியலிங்க. ஒன்னா அவங்க வித்து விட்டுறாங்க, உடனே பங்குச்சந்தைகள் மேல் நோக்கி ஏறிடுது. அவங்க போய் வாங்குறாங்க, உடனே பல்வேறு பங்குகள் கீழ் நோக்கி இறங்கிடுது. இது என்ன ராசினே தெரியல. நிறைய பேருக்கு இப்படித்தான் நடக்குது. எந்த விதமான வெறித்தனமும் இல்லாமல் ரொம்பவுமே சாதுவாக கீழே போய் படுத்துக்கிட்டவங்க தான் இந்த 2 பேர். கோல் இண்டியா அப்படின்ற பங்கு அவனுமே ஒரு வருஷத்தினுடைய லோல தான் இருக்கான். கெயில் அப்படின்ற பங்கு அவனுமே ஒரு வருஷத்தினுடைய லோல இருக்கான். இந்த 2க்கு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, 2மே டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள். இப்ப என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கெயில் இந்தியா கோல் இந்தியாவோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று உருவாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு புது தகவல். ஏன்னு கேளுங்க. சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது உருவாக்குறதுக்காக நாங்கள் இந்த ஜேவி போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்ல புது தகவலாக இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணி ரெனியூவபிள் எனர்ஜி அல்லது ஏதாவது ஒரு எனர்ஜி செக்டரில் நம்மளால பெருசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அல்லது நல்ல ஒரு யூட்டிலைசேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்தியாவுக்கு அமையும். அந்த வகையில் இந்த 2 கும்பா குட்டிகளுமே பாவம் 52 வீக் லோ ப்ரைஸில் கிடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தகவல் அப்படின்றது வருது. இது ஒரு யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு கல் நெஞ்சு படைத்த கம்பெனியாக கடந்த 1 மாத அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக ஏறி வரல. 1% ஏறி வந்திருக்கா. கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாலும் 16% நஷ்டம் அடைஞ்சு ஒரு கல் நெஞ்சா இருக்கு இந்த கம்பெனி. ஆனாலும் பாருங்க, அவனுடைய மனசு இறக்கப்பட்டு ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அப்ரூவல் போர்ட் மீட்டிங் 27ஆம் தேதி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்.
சரி ஒரு ஊறுகாய்க்காவது ஆகும் அப்படின்னு பல பேர் நொந்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இந்த பங்கெல்லாம் வாங்கி பெருசா ஏறலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஊறுகாய் அளவுக்காவது ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்டினுடைய ஏற்றத்துல இன்னும் எங்களுக்கு சந்தோஷமே வரலையேங்க. 10 நாளா மார்க்கெட் இருந்திருக்கு, இருந்தாலும் வருண் பிவரேஜஸ் எல்லாம் என்னுடைய போர்ட்போலியோல அடிபட்டு கிடக்கு. கெயில்னு ஒரு பங்கு அதை வாங்கி வச்சு நான் மனசு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. ஆனா நான் போய் பார்க்குறேன், அந்த பங்குகள் கெயில்லாம் ஒரு மாசத்துல 10% ஏறி வந்திருக்கான். வருண் பிவரேஜஸ் கிட்டத்தட்ட 10% ஏறி வந்திருக்கான். மேபி இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு வருஷத்தினுடைய பழைய ஹை மேபி உச்சாணி கொம்புல போய் மாட்டிக்கிட்டாங்களோ, அந்த ரேட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மன விரக்தியில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. இப்போ ஏற்கனவே இருந்த லோல இருந்து ஒரு மாசம் ஏறி வந்தான், இப்ப ஏறி வந்ததுக்கே கொஞ்சோண்டு கீழே இறங்குறானு அப்படின்னா, அப்ப இவனுக்கு இன்னும் கடந்து போக வேண்டிய பாதையை பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஒரு நல்ல பெட்டா வாங்கி அதை போட்டு அது மேல ஏறி படுத்துக்க வேண்டியதுதான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கோல்டு பிரைஸ் தொடர்ந்து முன்னணியிலேயே தான் இருக்கு, பெருசா எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த க்ரூட் ஆயில் வந்து இப்ப சமீபத்தில் கீழ இருந்து 1 மந்த் ஹைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இது ஒண்ணுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு, மற்றபடி வேற எதுலையும் பெருசா தகவல்கள் இல்லை. நண்பர்களே, மிகப்பெரிய விலை உண்ட கம்பெனி, ஆனா அவன் 10 பைசாவோட டிவிடெண்ட் தரல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா? ஏன்னா நான் முதல்ல எடுத்து வச்சுட்டேன். பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு, அவன்லாம் இன்னைக்கு 4.5% ஏறி இருக்கா. அதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா பெருசா இறங்கி வரல, இறங்கி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 6 months லோல 10,000 ரூபாய் பக்கத்துல வந்தான். பட் 10,000 14,000 ஆல்மோஸ்ட் 40% ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். பட் இருந்தாலும் இந்த பங்கு 10 பைசா கூட டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு என்பது ஒரு ஆச்சரியமான தகவல். நண்பர்களே, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஏதாவது ஒரு பங்கை சொல்லுங்க பார்ப்போம். நல்லா மேல் நோக்கி வந்தவனை எவனாவது ஒருத்தனை சொல்லுங்க அப்படின்னா நானா இருந்தா சுஸ்லான தான் சொல்லுவேன். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு 6 ரூபாய்க்கெல்லாம் இந்த கம்பெனியை பார்த்ததான் ஞாபகம். கடைசியில் மறுபடியும் 80 ரூபா வரைக்கெல்லாம் போனதான் எனக்கு ஞாபகம். இந்த மாதிரி ஒரு முன்னணி கம்பெனி, ஏதாவது கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி இந்த மாதிரி ஜெயிச்சு பார்த்ததே இல்லை. எஸ் பேங்க், ஐடியா போன்ற சில ஃபேமஸான கம்பெனிகள் இருக்கு, எல்லாமே கும்பாப்பாடி படுத்துக்கு தான் கிடக்கு. எல்லாமே 100 ரூபாய்க்கு விலை குறைவான பங்குகள் தான். ஆனால் 10 ரூபாய்க்கும் குறைவாக இருந்து நல்லா மேல் நோக்கி வந்தவன் ஒரே ஒருத்தனை சொல்லுங்க அப்படின்னா இந்த சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற பங்கு தான். அப்பேற்பட்ட பங்கு கடந்த 6 மாதத்தில் எவ்வளவு இறங்கியிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் இஸ் 31%. ஸோ நம்மளுக்கு யாரும் கண்டிப்பாக 6 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றுருக்க மாட்டாங்க. பட் 80 ரூபாய்க்கு வாங்கி மேபி இப்போ 57 ரூபாய்க்கு கையில் வச்சுட்டு இருப்பாங்களோ அப்படின்றதான் ஒரு புலனாய்வு விசாரணையில் தீர வர மாதிரி வருது. ஆஹா நண்பர்களே, இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ். ஆனாலும் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா கடந்த 6 மாதத்தினுடைய உச்சிக்கு பக்கத்தில் வந்திருக்கு. இதனால என்ன இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இறங்கி இருக்கிற 10% விடுங்க, அதுல இன்னைக்கு இறங்கி இருக்குன்னா இன்னைக்கு 2.5% சேர்ந்து தான் கணக்கு. ஸோ 6 மாசத்தினுடைய பழைய அளவுக்கு வந்திருக்கே அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ உங்களுடைய பங்குகளும் 6 மாதத்தினுடைய உச்சிக்கு வந்திருந்தா அது ஒரு நார்மலா ஏவரேஜா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல பல்வேறு பங்குகள் இருக்கு. அப்ப அந்த பல்வேறு பங்குகள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசத்தினுடைய பழைய ரேட்டை வந்து டச் பண்ணியிருந்தான்னா ஓரளவுக்கு மார்க்கெட்ல மீடியமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒரு வருஷம் உச்சத்தையே வந்து தொட்டு இருந்தான்னா சூப்பரா நீ தாண்டா கிங்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பங்குகளை பாராட்டலாம். ஆனா எங்கேயுமே வராம பழைய ரேட்டுக்கே நீட்டி படுத்துந்தான்னு வச்சுங்களேன், அவன் தான் நம்ம கும்பா கூட்டி போர்ட்ஃபோலியோக்கு முதல் எதிரி அப்படின்ற மாதிரி இருப்பான். நண்பர்களே, இந்த டிடிகே பிரஸ்டீஜ் அப்படின்ற கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு சோதனை மேல் சோதனை இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்துல பெருமைப்பட்டுக்கலாம். என்ன அப்படின்னாக்கா அந்த கம்பெனியினுடைய போர்டுல மிஸ்டர் டிடி ஜெகநாதன் அப்படின்றவர் ரிசைன் பண்ணியிருக்கார். எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 50 வருடம் கழித்து அவர் வந்து அந்த போர்டுல இருந்து விலகிறாரு. இந்த சமயத்தில் இந்த ஒரு வருஷத்தினுடைய ரேட் பார்க்கும்போது பாவம் 51 இயர் லோன்ல இருக்கான், 52 வீக் லோன்ல இருக்கான். கடந்த 3 வருஷத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா ஒரு ட்ரெண்டிங் கிளீனுடைய வேலை பார்த்துருக்கான். 1000 ரூபா வரைக்கும் போக வேண்டியது, அப்புறம் ஒரு 600 ரூபா பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 1000 ரூபா போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 600 ரூபா வந்துடுறது அப்படின்ற மாதிரியான இவனுடைய பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது கடந்த 3 வருஷத்துல இப்படி இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியில் 50 வருஷமா போர்டில் இருந்தவர் அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணுறார், அந்த போர்டிலேருந்து ரிசைன் பண்ணுறார் அப்படின்ற தகவல் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ மிஸ்டர் டிடி ஜெகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு செக்டரில் ஒருத்த ஏறி வர்றது பெரிய விஷயம் கிடையாது.
இப்போ சமீபத்தில் கடந்த 10-15 நாளாக மேல் நோக்கி ஏறி வந்த செக்டர்களில் இந்த ஃபார்மாவும் ஒன்று. பல்வேறு ஃபார்மா கம்பெனிகள் லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்தால் அந்த வகையில் இந்த சனோஃபி இந்தியா அப்படின்ற ஃபார்மா கம்பெனி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் இவன்லாம் 5000க்கு கீழே இருந்தவன் இன்னைக்கு 6000ல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தங்கம் வேணுமா அலுமினியம் வேணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் தங்கத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அலுமினியம் என்னைக்காவது தங்கமாக மாற முடியுமா அப்படின்ற மாதிரி தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருக்குது சமீபத்தில். ஆனால் அலுமினியத்தினுடைய விலை வந்து பொருளாதாரம் நல்லா பெரிய அளவில் இருந்தால் தான் நல்லா வளர்ச்சி அடையும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கும். அந்த வாரத்தில் கடந்த 2 வாரத்தினுடைய லோ ப்ரைஸில் இந்த அலுமினியம் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு பெருசாக மேல் நோக்கி ஏறி வர முடியல. மார்க்கெட் லீடர் தான் நேஷனல் அலுமினியம். இருந்தாலும் அங்கே ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து நிலையாக நிற்கல, இறங்குது. அது என்ன தங்கமா, அது ஒரு அலுமினிய டப்பா அப்படின்ற மாதிரி அலுமினியத்தினுடைய மதிப்பு என்றைக்கும் தங்கத்தோட போட்டி போட முடியல சமீப காலமாக 3 வருடமாக அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் இதனால் 10 பைசா பிரயோஜனம் என்பது நடக்கல. நிறைய பேர்த்துக்கு ஒரு மாதத்துக்கு அந்த அவங்களுடைய பங்குகள் 10%, 30% ஏறி வந்துட்டா. பட் இந்த நேஷனல் அலுமினியம் என்பது கடந்த ஒரு மாதமாக ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் இன்னைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அலுமினியத்தினுடைய விலை திடீர்னு ஒரு 10-20% உலக மார்க்கெட்டுகளில் மேல் நோக்கி ஏறி இந்த நேஷனல் அலுமினியத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுச்சுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நண்பர்கள், இந்த ஃபார்மா கம்பெனிஸ் மாதிரியே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாம் கடந்த 10-15 நாள் ரேலியில் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அந்த வகையில் நீங்கள் லக்ஷ்மி சிமெண்ட், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் ஷேர் எவ்வளவு தூரம் மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மாதத்தில்? கரெக்டான பதில் என்பது 13% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 மாதத்தினுடைய லோ ஹைக்கு பக்கத்திலேயே வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ முன்னணி கம்பெனிகளை எடுக்கிறோம் அப்படின்னாவே அது மார்க்கெட் இறங்கும் போது இறங்கினாலும் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது ரெக்கவரி ஆகும் என்பதுக்கு இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் என்பது ஒரு உதாரணமாக இருக்குது. கல்யாணம் ஆகாத சமயத்தில் ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரே கொந்தளிப்பாக இருக்கும், யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த கொந்தளிப்புக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் யாராவது உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி எஃப்ஐஸ் தான் சமீபத்தில் பயங்கரமாக வாங்குறாங்க, விற்கிறாங்க, ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கேஎஸ்பி அப்படின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு 2% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இவனும் 52 வீக் லோலேருந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்தவன் தான். பட் இந்த பங்குனுடைய கடந்த 3 குவார்ட்டர்களாக அவனுடைய எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட ஒரு விதமான கொந்தளிப்பும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன் ஒரு வருஷமாகவே உங்கள்கிட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லையா? அவன் தான் அப்படின்னா டிஐஸ்னுடைய ஹோல்டிங்லேயும் மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு கான்செப்டில் ஸ்டாக்கை வாங்கி வச்சவங்க சரி அப்படியே நீ உள்ள கம்முன்னு உட்காந்துருப்பா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டாங்க. பட் என்னதான் எஃப்ஐஸ் செல் பண்ணல, அவங்க பெருசாக டிரான்சாக்ஷன் பண்ணல அப்படின்னாலும் மார்க்கெட்டினுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி இந்த பங்கு 1000 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் போயிருக்கா. இப்போ மறுபடியும் 700 ரூபா பக்கத்தில் வந்திருக்கான். சரி நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்ம 2 கண்ணுலையும் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கட்டணம் அப்படின்ற மாதிரி ஒரு கையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் இன்னொரு விரல் எடுத்து கட்டணத்துக்கு மேல் கட்டணம், நீங்கள் வெனிசுலா நாட்டில் குரூட் ஆயில் வாங்கினீங்கனாக்கா அப்படின்ற மாதிரி பண்ணுறாப்புல. ஆக மொத்தம் உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இருக்க போகிறதில்ல அப்படின்றதான் கடைசியாக நடக்க போகுது அமெரிக்காவுக்கு. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.